إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆரம்ப கட்டத்தில் மனிதனை படைத்து அதற்கு பின் அந்த மனிதன் ஒரு கூட்டமாக மாறி சமுதாயங்களாக மாறி காலங்கள் செல்கின்ற வேளையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறத் தொடங்கினார்கள். இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். நூஹ் நபி தொடக்கம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த நபிமார்கள் அனைவரும் இந்த நேர்வழிப்படுத்துவதற்காகவே வந்தவர்கள். அவ்வாறு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத்தில் இருந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லத் தொடங்குகிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய உதாரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இதுதான் மிக முக்கியமான விடயம். அழகான பண்பான எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு சமுதாயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பவில்லை. அவர் அனுப்பிய ஒரு சமுதாயம் ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னால் சொன்னவரை வெட்டக்கூடிய ஒரு சமுதாயம், வட்டியை சாப்பிடாதே என்று சொன்னால் அவரை அடித்து துரத்தக்கூடிய ஒரு சமுதாயம், விபச்சாரத்தை செய்யாதே என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலே இருந்த ஒரு சமுதாயம், இணை வைப்பை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் கூற முடியாத ஒரு சமுதாயம், சிலை வணக்கத்தில் மூழ்கி இருந்த ஒரு சமுதாயம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் உலகத்தில் ஜாஹிலியத்தில் இருந்தவர்களை விட மோசமானவர்கள் வேறு எந்த ஒரு சமுதாயத்திலும் நாங்கள் பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தவர்கள் அந்த ஜாஹிலியத்தில் வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாத உள்ளத்தோடு ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா உருவாக்குகிறார். இதான் ரப்பு என்கின்ற அடித்தொனியிலே அவர்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை தொடங்குகிறார்.
அவர்கள் காலங்காலமாக செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு பாவத்தையும் இது பாவம், தவிர்த்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள் என்று ஒவ்வொன்றாக விளக்குகிறார். அவ்வாறு விலகி உலகத்தில் சிறந்த ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் பட்டியலுக்குள் வருகிறது. சகோதரர், அடிமட்டத்தில் நரகத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து பாவங்களையும் செய்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் சுவர்க்கத்திற்காக முதலாவதாக நுழையக்கூடிய பட்டியலில் சேருகின்ற அளவிற்கு இந்த அல்லாஹ்வினுடைய மார்க்கம் மாற்றுகிறது என்றார். அதே குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான காலத்தில் நாங்கள் வாழவில்லை. எங்களால் ஏன் சகோதரர்களே சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஒரு மனிதராக மாற முடியாது? அவர்கள் பிறக்கின்ற பொழுது தந்தைமார் காபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், தாய்மார் முஸ்லிம் அல்லாதவர்கள், குடும்ப உறவினர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், அனைவரும் சிலையை வணங்கியவர்கள். எங்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள், குடும்ப உறவினர்கள் முஸ்லிம்கள், வாழுகின்ற இடம் முஸ்லிம்கள், அனைத்து முஸ்லிமுக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாங்கள் இன்னும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாறவில்லை. மாறாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்கள்? ஒரு சிறிய ஒரு கஷ்டம் நேருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாங்கள் தூக்கி எறிந்து விடுவோம். என்ன ஒரு சிறிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விட அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அப்படியே பிற்போட்டு விடுவோம். அல்லாஹ் தஆலா தெளிவாக இந்த குர்ஆனிலே எங்களுக்கு சொன்னபடி وما خلقت الجن والإنس إلا ليعبدون. நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்டதற்குரிய காரணம் அவர்கள் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை வணங்குவது. எவ்வாறு சகோதரர்களை 24 மணி நேரமும் அல்லாஹ்வை வணங்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மார்க்கத்தை வழிகாட்ட வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24 மணி நேரம் தொழவில்லை, 24 மணி நேரமும் நோன்பு பிடிக்கவில்லை. ஆனால் அவர்கள்தான் எங்களுடைய வழிகாட்டு. எவ்வாறு சகோதரர்களை 24 மணி நேரமும் அல்லாஹ்வை வணங்குவது? முதலில் வணக்கம் என்பதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை, ஒரு தவறான எண்ணக்கரு, தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுவது, ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, இவ்வளவுதான் வணக்கத்தினுடைய லிஸ்டிலே இருக்கின்றது. வேறு எந்த ஒன்றும் வணக்கமாக எங்களுடைய சமுதாயத்தில் இல்லை. அவ்வாறு என்றால் நாங்கள் எவ்வாறு 24 மணி நேரமும் நபிகளாருடைய வழிமுறைப்படி வணங்குவது சகோதரர்? 24 மணி நேரம் தொழுது கொண்டிருப்பதா? அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா தூதரை அனுப்பினார். 24 மணி நேரமும் வணங்குவதற்குரிய முறையை அவர் செய்து காட்டுவார். செய்கின்ற முறைப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் சாப்பிடுகின்ற பொழுது, எந்த நேரமும் சாப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி தொடங்குவார். முடிக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார். அந்த சாப்பிடுவது வணக்கம். பிஸ்மில்லாஹ் சொல்லி தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிப்பது ஒரு வணக்கம். பள்ளிக்குள் நுழைகிறோம், அல்லாஹும்ம இஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக என்று சொல்லி நுழைந்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக என்று வெளியேறுகிறார். அது ஒரு வணக்கம். ஏன் மலசலகுடத்தில் நுழைகின்ற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் கபாயித் என்று சொல்லி நுழைந்து வெளியிறங்குகின்ற பொழுது குஃப்ரானக் என்று சொல்லி வெளியிறங்கினால் அதுவும் ஒரு வணக்கம். தூங்குகின்ற பொழுது
அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று இன்னும் ஏராளமான துஆக்கள் வருகின்றன. அந்த துஆக்களை சொல்லி தூங்கி எழும்புகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று சொல்லி எழும்பினால் அதுவும் ஒரு வணக்கம் சகோதரர்களே. எந்த நேரமும் அல்லாஹ்வோடு ஆரம்பித்து அல்லாஹ்வோடு முடிப்போம். எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. தூங்குகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய பெயர், சாப்பிடுகின்ற பொழுது ஆரம்பத்தில் அல்லாஹ்வினுடைய பெயர், அனைத்து விடயங்கள் ஆரம்பத்திலும் முடிவிலும் ரப்பை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தால் அனைத்து விடயங்களும் வணக்கமாகின்றது. இதை வழிகாட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் 24 மணி நேரமும் வணங்குவது, தொழுகைக்கும் நோன்புக்கும் அப்பால். ஆனால் சகோதரர்கள், இந்த வணக்கங்கள் எங்களினுடைய சமுதாயத்தில், எங்களினுடைய வாழ்க்கையில், எங்களினுடைய குடும்ப உறவினர்களுடைய வாழ்க்கையில், எங்களினுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அல்லது நாங்கள் வழிகாட்டி இருக்கின்றோமா? எத்தனை பிள்ளைகளுக்கு குர்ஆன் என்றால் எதுவென்று சரியான முறையில் தெரியவில்லையே சகோதரர்களே. ஹதீஸ் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு நிலை காணப்படுகிறதே சகோதரர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சிறிய சிறிய துஆக்களே தெரியாத நிலையே சகோதரர்களே. ருக்கூவிலேயும் சுஜூதிலேயும் ஓதக்கூடிய அந்த சிறிய துஆக்கள் கூட பாடமில்லையே சகோதரர்களே. அதே குல் ஹுவல்லாஹு அஹத், அதே குல் ரப்பில் ஃபலக், அதே குல் ரப்பின் நாஸ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த 4 சூறாக்களும் ஒவ்வொரு தொழுகையிலும் மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிறதை தவிர வேறு எந்த சூறாக்களும் பாடமில்லாத ஒரு நிலைமையில் எங்களுடைய சமுதாயம் வளர்க்கப்படுகிறது. இவ்வாறு நாங்கள் போனால், எங்களுடைய பிள்ளைகள் இதே பாணியிலே வளர்க்கப்பட்டால் எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறை எவ்வாறு அல்லாஹ்வையும் ரசூலையும் ஆணி வேரை போன்று உறுதியாக நம்புவார்கள். சிறிய சிறிய கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாங்களே இப்பொழுது தட்டிவிட்டு எங்களுடைய குழந்தைகளுக்கு அதே ஒரு முன்மாதிரியாக காட்டினார். எதிர்காலத்தில் வரக்கூடிய குழந்தை அதை 2 மடங்காக்கி சிறிய கஷ்டத்திற்கு முன்பாகவே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தட்டிவிடக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிடும். கஷ்டங்கள் வந்தால் அல்லாஹ் தஆலா பொறுமையாக இருக்க சொல்கிறார். உயிரை பிடிக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ரப்புக்காக காத்திருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நாங்கள் ஏராளமான வரலாறை குர்ஆனிலே பார்க்கிறோம். பொறுமை இல்லாத நிலைமை சகோதரர்கள், அல்லாஹ்வினுடைய அந்த தவக்குலில் எங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை கிடையாது. எங்களுடைய சிறிய கஷ்டங்களை அப்படியே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்து விடுகிறது. எந்த அளவிற்கு சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இன்னமா அவுலாதுக்கும் வ அம்வாலுக்கும் ஃபித்னா. உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருளாதாரங்களும் ஒரு சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுகிறார். பொருளாதாரங்கள் சோதனை என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு